இதுக்கப்புறம் வந்து அம்முவை நீங்கள் பார்க்க வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஸ்ட்ரிக்டாக சொன்னதால் காவேரி மனசு இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வராங்க. அடுத்து வந்து காவேரி இங்கே வீட்டுக்கு வந்தோடனே வந்து இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வந்து வருவாங்க, நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க நம்ம சாரதா. காவேரி வந்து இது மாதிரி அவங்க வரமாட்டாங்க, நான் வர வேணாம்னு சொல்லிவிட்டேன், நீ எங்கேயும் போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதனால் கொஞ்சம் வந்து நிம்மதி அடைகிறாங்க நம்ம சாரதா. அடுத்து வந்து காவேரி ஸ்கூலுக்கு போகிறாங்க. பார்த்தா அம்மா ஸ்கூலுக்கே வர்றதில்ல. அதனால் காவேரி வந்து இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க, எதனால் வரல ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க பிரின்ஸிபல்கிட்ட. பிரின்ஸிபல் வந்து என்ன காரணம்னு சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க காவேரி. இங்கே விஜய்க்கும் கால் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவர் தான் நம்மளை வர வேணாம்னு சொன்னார், அவருக்கு கால் பண்ணால் ஏதாவது பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே இருக்காங்க. இங்கே வந்து ஸ்கூலில் வந்து ஃபுல்லாகவே வந்து குழந்தை ஞாபகமாகவே இருக்குது காவேரிக்கு. இங்கே வந்து விஜய்கிட்ட வந்து நம்ம குட்டி காவேரி கேட்குறாங்க, ஸ்கூலுக்கு நான் போகிறேன், மிஸ்ஸை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸ்கூலுக்குலாம் இப்போ போக வேணாம், எதுவாக இருந்தாலும் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இங்கே விஜய் வந்து ஃபோட்டோ வச்சு அழுதுட்டுருக்காரு, நம்ம காவேரியோட ஃபோட்டோவை. அதை பார்த்துட்டு வந்து குழந்தை வந்து எப்படியாவது அந்த ஃபோட்டோ யாருன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ விஜய் கிட்ட மாட்டிக்கிறாங்க. விஜய் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, மேலெலாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. இன்றைக்கும் வந்து அம்மு வரல, அதெல்லாம் தெரியாது, விஜய் சர்க்கிள் ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக விஜய் அங்கே வராரு. விஜய் பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. விஜய் எதுக்காக வராரு, அம்மு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அம்மு வரல, விஜய் மட்டும் வந்திருக்காரு. இவர் மட்டும் ஏன் வந்திருக்காரு, ஏன் அம்மு ஸ்கூல் கூட்டிகிட்டு வரல, அம்முக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் விஜய் வந்து நேராக பிரின்ஸிபல் ரூமுக்கு போயிடுறாரு. என்ன விஜய் என்னையும் பார்க்க வரல, நேராக பிரின்ஸிபல் ரூமுக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஒரு நிமிஷம் என் கிளாஸை கொஞ்சம் பார்த்துக்குங்க மிஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு மிஸ்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து கரெக்டாக வந்து காவேரி போகும்போது பிரின்ஸிபல் கிட்ட பேசிட்டு விஜய் கிளம்புறாரு. அப்போ வந்து பிரின்ஸிபல் கிட்ட வந்து காவேரி வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி டிசி கேட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பின்னாடி போகிறாங்க. விஜய் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ குழந்தை நல்லா தானே படிச்சுட்டு இருக்கா, எதுக்காக டிசி இந்த டைமில் போய் கேட்குறீங்க அப்படின்னோடனே, இதனால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க, யாரோ மாதிரி பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள், என் பொண்ணு இந்த ஸ்கூலில் படிக்கிறா, உங்கள் கிளாஸில் படிக்கிறா, நீங்கள் கிளாஸ் மிஸ்க்கு அந்த அக்கறை வந்து பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியுது, எங்களோட சூழ்நிலை, அதனால் நாங்கள் இங்கே கிளம்புறோம், எவ்வளவோ பிரச்சனை நமக்குள்ளே ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் நாங்கள் வந்து இந்த ஸ்கூலில் இருக்கிறது நல்லதில்லை எனக்கு தோணுது, அதுக்கப்புறம் குழந்தைய நான் என்னால் சமாதானப்படுத்த முடியாது, நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மறக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் குழந்தைக்கு, அப்படியே இருக்கிறது அவளுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது அப்படின்றாங்க. அதை கேட்டு சார் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை சார், இதனால் குழந்தையோட படிப்பு பாதிக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றி இல்லையா, எனக்கு குழந்தையோட படிப்போட அவளோட நல்ல வாழ்க்கை தான் முக்கியங்க, அவள் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம், அவள் இப்போது மனசு ஏங்கிட்டு இருக்கா, அந்த ஏக்கத்தை நான் சரிப்படுத்தணும்னா இதுக்கு ஒரே வழி இதுதான், இங்கே பாருங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறதுக்கு முதல்ல நீங்கள் யாருங்க, நீங்கள் என்ன அவளோட அம்மாவா, நான் அவளை பற்றி டிசைட் பண்ணுறதுக்கு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அப்படியே பார்க்குறாங்க. சார் நான் அதுக்காக சொல்லலை சார், இங்கே பாருங்கள் நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல குழந்தைக்கு அம்மாவாக இருக்க முடியாது, குழந்தை வந்து குழந்தையும் நீங்களும் எனக்கு தொல்லையாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏன் வந்து தொல்லைப்படுத்தணும், ஸ்கூலில் வந்தால் கண்டிப்பாக குழந்தை உங்ககிட்ட பேசுவா, உங்கள் அன்புக்காக ஏங்குவா, இதெல்லாம் தேவையா, அதனால தான் நான் வேறு ஸ்கூல் மாற்றுறேன், தயவு செய்து இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க, உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருங்கள் நான் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு காவேரி அப்படியே உறைஞ்சி போகிறாங்க. விஜய் சார் இது இவ்வளோ கோவமாக பேசுகிறாரு என்கிட்ட, குழந்தைய வேறு ஸ்கூல் விட்டு மாற்ற போகிறேன்னு சொல்கிறாரு, என்னால் முடியாது, குழந்தைய பார்க்காம இருக்கிறது ஒவ்வொரு நொடியும் வந்து நரக வேதனையாக இருக்குது, இதுக்கப்புறம் இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் கிட்ட போய்ட்டு நம்ம காவேரி பேசுகிறாங்க. மிஸ் ஒரே ஒரு நிமிஷம் மிஸ் அப்படின்னு என்னாச்சுங்க, வந்து குழந்தைய வந்து வேறு ஸ்கூலுக்கு மாற்றுறதுக்காக விஜய் சார் வந்து டிசி கேட்டார்ல, ஆமாம் தயவுசெய்து கொஞ்சம் நாள் பொறுத்து அதை பார்த்துக்கலாம் மிஸ், இப்போ வந்து எதுவும் பண்ணாதீங்கன்னொன்னே சரின்றாங்க.